Good morning, students. 7th standard social science term 1. The lesson name is population and settlements. Geography unit 3 ல நம்ம இந்த லெசனை பார்க்க போறோம். பாப்புலேஷன்னா மக்கள் தொகை and settlementsனா குடியிருப்புகள். நெக்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா to know the population, races and their classification. அதாவது மக்கள் தொகையை பற்றியும் அவர்களுடைய இனங்களை பற்றியும் அவர்களுடைய வகைகளை பற்றியும் இப்போ நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு லேர்ன் அபவுட் த டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ், பல்வேறு மதங்களை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். டு நோ அபவுட் த மேஜர் லாங்குவேஜஸ், முக்கியமான மொழிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் செட்டில்மெண்ட், அதாவது குடியிருப்புகளினுடைய சாதகமான சூழல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரூரல் அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட், அதாவது கிராம மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு ரெகக்னைஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட், அதாவது குடியிருப்புகளின் வகைகளை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் பாப்புலேஷன் ஜியாகிரஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்டடி ஆஃப் டெமோகிராஃபிக் ஃபினாமினா விச் இன்க்ளூட்ஸ் நெட்டாலிட்டி, மொராலிட்டி, growth rates எக்ஸெட்ரா த்ரூ போத் ஸ்பேஸ் அண்ட் டைம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை படிப்பு அப்படின்றது என்ன, மக்கள் தொகையினுடைய மானுட புவியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது. டெமோகிராஃபிக் புரியுதா, விச் இன்க்ளூட்ஸ், அது கூட எதெல்லாம் சேரும்னு பார்த்தீங்கன்னா மக்களினுடைய பிறப்பு, நெட்டாலிட்டினா பிறப்பு, மொராலிட்டினா இறப்பு, growth rates அப்படின்னா வளர்ச்சி விகிதம், காலம், நேரம், இதெல்லாம் சார்ந்தது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன் இண்டிகேட்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் growth, அதாவது மக்கள் தொகை அதிகரிக்கிறதும் குறைகிறதும் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பரவலை பற்றியும் அவங்களுடைய வளர்ச்சியையும் குறிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்ட் மைக்ரேஷன். அதாவது மைக்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல். மக்கள் த பீப்புள் ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மைக்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரேஸ் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் அஸ் எ பயாலஜிக்கல் குரூப்பிங் வித்தின் த ஹியூமன் ஸ்பீசிஸ். அதாவது ரேஸ்னா இனம், அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் குரூப்பிங், உயிரியல் சம்மந்தப்பட்ட குழுவோட அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இனத்தோட அவங்க சேர்க்குறாங்க. த ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள் வித் மோர் ஆர் லெஸ் பெர்மனன்ட், அதாவது ரேஸ் இனம்ன்றது ஒரு மக்கள் தொகை குழுவை குறிக்குது. அதிகமோ கம்மியோ அந்த குழு மக்கள் குழுவை குறிப்பிடுறாங்க. டிஸ்இன்டிகிஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவர்களுடைய பண்பு, தட் ஆர் இன்ஹெரிட்டட், அதாவது அவங்க பிறப்பிலிருந்தே வருகிறது. த மோஸ்ட் வைட்லி ஃபவுண்ட் ஹியூமன் ரேஷியல் டைப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் விஷுவல் ட்ரெய்ட்ஸ் சச் அஸ் ஹெட், அவங்களுடைய தலை, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸு, முக பாவனைகள், நோஸ் ஷேப்பு, மூக்கு நுடைய வடிவம், ஐஸ் ஷேப்பு அண்டு கலரு, ஸ்கின் கலரு, ஸ்டாச்சர் உயரம், பிளட் குரூப் எக்ஸெட்ரா. அதாவது அவங்களுடைய உயரம், ஸ்கின்னு கலரு, பிளட்டு குரூப்பு, மூக்கினுடைய வடிவம், கட்டினுடைய வடிவம், தலையினுடைய ஷேப்பு, மொத்தத்தில் நம்மளுடைய முகத்தினுடைய வடிவம், இதெல்லாமே அந்த குழு இனத்தை குறிப்பிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மேஜர் வேர்ல்டு ஹியூமன் ரேசஸ் ஆர், அதாவது உலகத்தில் முக்கியமான மனித இனங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கக்காசாயிட், ஃபர்ஸ்ட் ஒன் கக்காசாயிட்னா ஐரோப்பியர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீக்ரோயிட், நீக்ராய்டுனா ஆஃப்ரிக்கனஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கோலாய்டுனா ஏஷியாட்டிக், ஏஷியாவும் அமெரிக்காவிலையும் சார்ந்த ஒரு மக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலாய்டுனா ஆஸ்திரேலியன் மக்களை குறிப்பிடுறாங்க.
இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் த கக்காசாய்டு. கக்காசாய்டு இஸ் நோன் அஸ் ஈரோப்பியன் ரேஸ். அவங்க வந்து ஒரு ஐரோப்பிய இன குழுக்கள், இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் குரூப் இஸ் த ஒன் with fair skin and dark brown eyes, wavy hair and narrow nose. The Caucasoid are also found in Eurasia. அதாவது கக்காசாய்டுனா யாருன்னு சொல்கிறாங்கன்னா ஐரோப்பிய இன மக்களை சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க. அவங்களுடைய கலர் எப்படி இருக்குன்னா ஃபேர் ஸ்கின்னு, அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருப்பாங்க. இன்னொன்று அண்ட் டார்க் ப்ரௌன் ஐஸ். அவங்களுடைய ஐஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஐஸ்னா பழுப்பு நிற கலரில் இருக்கும். அவங்களுடைய ஐஸ் வந்து நல்ல டார்க்கான பழுப்பு நிற கலரில் இருக்கும். சிலவங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும், சிலவங்களுக்கு கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கக்காசாய்டுக்கு எப்படி இருக்குன்னா டார்க்கு ப்ரௌன் ஐஸ்னா பழுப்பு நிற கண் அப்படின்றாங்க. வேவி ஹேர். அவங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே அலை போன்று இருக்கும். இப்போ இவருடைய ஹேர் பாருங்கள் எப்படி வேவினா அப்படியே அழகாக, வேவினா ஒரு அலை போன்ற ஒரு ஹேர். அண்ட் நேரோ நோஸ், அழகான ஒரு வடிவமான மூக்கு, குறுகலான மூக்கு. த கக்காசாய்டு ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் யூரோஷியா. இவங்களை எங்கே பார்க்கலாம்? யூரோஷியாவில் பார்க்கலாம், அதாவது ஐரோப்பாவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ நோல ஹியூமன் ஜியாகிரபி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் சரௌண்டிங்ஸ் டு த நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதாவது ஹியூமன் ஜியாகிரபி மனித புவியியல். மானுடவியல்னா என்ன, புவியியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனை பற்றி படிக்கிறது. அது மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கின்ற அந்த என்விரான்மெண்ட், இயற்கை சூழல்களையும் சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் ஹியூமன் ஜியாகிரபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீக்ராய்டு. நீக்ராய்டு ஹேவ் த டார்க் ஐஸ். அவங்களுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்றாங்க. பிளாக் ஸ்கின்னு. அவங்களுடைய நிறம் எப்படி இருக்குமா? கருப்பு நிறம் அப்படின்றாங்க. பிளாக் உள்ளி ஹேர். அவங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில், நல்ல டார்க் பிளாக் கலரில், உள்ளினா சுருட்ட முடியாக இருக்கும். இவங்களுடைய முடி பாருங்களேன், சுருண்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியாக இருக்கும். நோஸ் பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கும், பயங்கர அகலமாக இருக்கும். அண்ட் லாங் ஹெட், நீளமான தலை இருக்கும். இவங்களுடைய தலை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, ஒரு நீளமான தலை. அண்டு திக்கு லிப்ஸு. அவங்களுடைய உதடுகள்லாம் எப்படி இருக்குமா? அப்படியே மொத்தமாக பயமாக கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. தே ஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அவங்க எங்கே வாழறாங்களாம்? ஆஃப்ரிக்காவில் பல்வேறு இடங்களில் வாழறாங்கன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கோலாய்டு. த மங்கோலாய்டு ரேஸ், இது ஒரு இனம். இஸ் காமன்லி நோன் அஸ் த ஏஷியன் ஆஃப் அமெரிக்கன் ரேஸ். அதாவது இந்த இனம் எங்கே இருந்த இனம்னா ஏஷியாலையும் அமெரிக்காவிலையும் இருக்கின்ற ஒரு இனம். ரெண்டு மிங்கிளாகிற ஒரு இனம் தான். த மங்கோலாய்டு ஹாவ் த லைட் எல்லோ டு ப்ரௌன் ஸ்கின். அதாவது என்னன்னா லைட் எல்லோனா மஞ்சள் நிறம், எலுமிச்சம்பழ நிறம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி லைட் எல்லோ டு ப்ரௌன் ஸ்கின். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர். அவங்களுடைய ஹேர் எப்படி இருக்குமா? நல்லா ஸ்ட்ரெயிட்டாக. இந்த பாப்பாவுடைய ஹேர் பாருங்களேன், இந்த சைல்டுடைய ஹேர் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ப்ராட் ஹெட். அவங்களுடைய ஹெட் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அண்ட் மீடியம் நோஸ். நோஸ் வந்து பார்க்க மீடியமாக இருக்கும். இவருடைய நோஸ் பாருங்களேன் எப்படி மீடியமாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. சச் பீப்புள் ஆர் ஃபவுண்ட் இன். இந்த மக்களை எங்கே பார்க்கலாம்? ஏஷியா அண்டு ஆர்டிக் ரீஜியனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரலாய்ட்ஸ். ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் ஹேவ் வைடு நோஸ். அவங்களுடைய நோஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குன்றாங்க. கர்லி ஹேர். இந்த இங்கே பாரு, இவருடைய ஹேர் பார்த்தீங்கன்னா கர்லியாக இருக்கு இல்லையா, சுருட்ட முடின்றாங்க. டார்க் ஸ்கின்னு. டார்க் ஸ்கின்னா இவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா மக்கள்லாம் கலராக தான் இருக்காங்க. அண்டு ஷார்ட் இன் ஹைட். ஹைட்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. தே ஆர் லிவிங் இன் ஆஸ்திரேலியா. அவங்க எங்கே வாழறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் அண்ட் ஏஷியாலையும் வாழறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலிஜியன். ரிலிஜியன்னா என்னன்னா மதம். ரிலிஜியன் மீன்ஸ் எ பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். அதாவது மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை அல்லது வழிபடும் முறை, அதுக்கு பேர் தான் ரிலிஜியன். விச் பிரிங்ஸ் எ ஹியூமன் பீயிங் வித் ஹியூமன் சொசைட்டி. மனிதனை மனித இனத்தோட மனித சமூகத்தோட இணைக்கிற ஒன்று தான்
ரிலிஜியன். ரிலிஜியன் இஸ் a symbol of group identity and a cultural rallying point. அதாவது குரூப் ஐடென்டிட்டினா ஒரு இனக்குழுவினுடைய அடையாளம் தான் மதம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கலாச்சாரத்தின் அடையாளமும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலிஜியன், அதாவது மதத்தினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு யூனிவர்சலைசிங் ரிலிஜியன்ஸ். அதாவது யூனிவர்சலைசிங் ரிலிஜியன்ஸ் உலகளாவிய மதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்டு புத்திசம். இங்கே இருக்க அந்த சிம்பிளை பாருங்கள். இங்கே என்ன இருக்குன்னா கிறிஸ்டியானிட்டிக்கான சிம்பிள், அதுக்கப்புறம் இஸ்லாமுக்கான சிம்பிள், நெக்ஸ்ட்டு புத்திசத்துக்கான சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனிக் ரிலிஜியன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து ஒரு மனித இன பிரிவின் மதம் அப்படின்றாங்க. மனித இன குழுவின் பிரிக்கக்கூடிய ஒரு இனம், அதாவது ஒரு மதம். ஜுடேயிசம் அதனுக்கான சிம்பிள் தான் இது ஜுடேயிசம். அண்டு ஹிந்துயிசம், இது ஹிந்துயிசம். அண்டு ஜப்பானிசம், ஷின்டோயிசம். இங்கே இருக்கு பாருங்க, இது ஷின்டோயிசம். இதுக்கு பேர் எத்தினிக் ரிலிஜியன்ஸ். நெக்ஸ்ட் ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன்ஸ். ட்ரைபல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாழ் இனங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு மதம். ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன்ஸ் பாரம்பரியமான ஒரு மதங்கள், அவங்க வழிபடக்கூடிய சிம்பிள்லாம் இங்கே இருக்கு பாருங்க கீழே, இதனுடைய சிம்பிள்ஸ். இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலிஜியன்னா மதங்களை வகைப்படுத்துகிறாங்க. யூனிவர்சலைசிங் ரிலிஜியன்ஸ், எத்தினிக் ரிலிஜியன்ஸ், ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது மதங்களை வழிபடக்கூடிய இடங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புத்திசத்தில் விகாரா, வழிபடக்கூடிய இடம் எதுனா விகாரா. இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் விகாரா, அதாவது வர்ஷிப் இடம், புத்திசத்தினுடைய வர்ஷிப். கிறிஸ்டியானிட்டி எங்கே வர்ஷிப் பண்ண போவாங்க? சர்ச், இந்த பிளேஸ். நெக்ஸ்ட் ஹிந்துயிசம், இங்கே பாருங்க, அவங்க வர்ஷிப் பண்ணக்கூடிய இடம் டெம்பிள். நெக்ஸ்ட் இஸ்லாம்னா மசூதிக்கு போவாங்க, மாஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜெயினிசம்னா பசாடினா இங்கே பாருங்க, வழிபடக்கூடிய ஒரு இடம் தான் பசாடி. ஜுடேயிசம் சினகாகு, இங்கே இருக்கு பாருங்க சினகாகு, ஜுடேயிசத்தினுடைய சிம்பிள். அதுக்கப்புறம் சொராஸ்டியனிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகியாரி, அதை வர்ஷிப் பண்ணக்கூடிய இடம் அகியாரி. ஓகேவா? இதுதான் மதம் வர்ஷிப் பண்ணக்கூடிய இடங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், மொழியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐதர் இன் த ரிட்டன் ஆர் ஓரல் ஃபார்ம், எழுத்து முறையோ அல்லது ஒளி வடிவமோ, அதுக்கு பேர் தான் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது இது முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு தொடர்பு கொள்வதற்கு, மக்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். லாங்குவேஜ் ப்ரொமோட்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ், அதாவது இந்த மொழி எதை வந்து ப்ரொமோட் பண்ணுது, வளர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ், நம்மளுடைய கொள்கைகளை வந்து பரிமாறிக்கொள்வதற்கு இந்த லாங்குவேஜ் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சிஸ்டம். அது மட்டும் இல்லை, அரசியல், எக்கனாமிக்னா பொருளாதார, சோஷியல்னா சமூக, அண்ட் ரிலீஜியஸ்னா மத முறைகளுக்கு இந்த மொழி வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு மொழி வந்து முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியாவில் மொழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர். இந்தியாவில் தான் அதிகமான மொழி பேசுகிறவங்களும் அதிகமான கலாச்சார பண்பாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ் தோ த நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி. அதாவது ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவில் ஒவ்வொரு லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் லாங்குவேஜ், தேசிய மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. 22 major languages were spoken by about 97% of population of the country. நம்மளுடைய நாட்டில் 97% மக்கள் எத்தனை லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா
22 major languages were spoken by the people. 22 மொழிகள் ரொம்ப ஃபேமஸான மொழிகள், மக்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய, பின்பற்றக்கூடிய, பேசக்கூடிய மொழிகள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபாலோஸ் காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி அண்ட் அஸ்ஸாமீஸ். இதெல்லாமே எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் ஃபாலோட் இன் நார்த் இந்தியா. ஓகேவா? இந்தியாவினுடைய நார்த் சைடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மெயின் லாங்குவேஜ் ஆஃப் த டிராவிடியன் ஃபேமிலியிலேருந்து வந்தக்கூடிய லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எக்ஸெட்ரா. தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் மெயின்லி ஸ்போக்கன் இன் சதர்ன் இந்தியா. தெற்கு பக்கம் இருக்க இந்தியாவினுடைய தெற்கு பக்கம் இந்த மொழிகள்லாம் அதிகமாக பேசப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.